நாம வந்து டாக்ஸ் கட்டும் பொழுது கேபிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, எதெல்லாம் வந்து அந்த கேபிட்டல் அசெட்ஸ்குள்ள வரும் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. இப்ப ஒரு சொத்து இல்லன்னா ஒரு முதலீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதலீடு கண்டிப்பா ஒரு வருமானம் குடுக்கும். 5% 10% 12% வருமானம் குடுக்கும். அந்த வருமானம் வந்து மார்க்கெட்ட பொறுத்து மாறிச்சு அப்படின்னா, அத அந்த அந்த எந்தெந்தனாலயா அந்த மார்க்கெட்ட டிஃபைன் பண்ணி எந்தெந்த அந்த முதலீட்டோட வருமானங்கள் மாறுதோ, அது எல்லாமே வந்து கேபிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அது அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய மார்க்கெட்ட பொறுத்து அதனுடைய வருமானம் வந்து மாறும். அதே மாரி ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம். அதுவும் சந்தைய பொறுத்து மாறும். கோல்டு இந்த மாதிரி எல்லாம் சந்தைய பொறுத்து மாறக்கூடியது எல்லாமே கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட், பேங்க் வட்டி இதெல்லாம் வந்து இந்த கேபிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வராது. ஓகேங்க. இன்னைக்கு நம்ம கேபிட்டல் அசெட்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதனை முடிந்து விடுவது பொன்ராஜ்.